ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அலைஸ்குள்ள வந்து ரெஃபர் பண்ணுறோம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடு. இதுதான் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யார் பிகினர் ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், மற்ற ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணவங்களுக்கும் சரி, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்காக இது எவ்வளோ ப்ரோக்கரேஜ் கம்மியாக போகுதுன்னு, உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது உங்களோட ப்ராஃபிட்டில் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு 25,695 தான் நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் என்ன இடத்துல சப்போர்ட் எடுத்துனா 25,730. ஏன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரூசியலான ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா 25,700 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். 25,700ன்றது சப்போர்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு வருது அப்படின்னா 25,700ன்றது சப்போர்ட் ரேஞ்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகும். அதாவது 25,000, அதுக்கு 25,950, அது 26,000. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ரெசிஸ்டன்ட் 26,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 26,160, 26,276 இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட் 25,700 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 25,500 தான் அடுத்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சினாரியோ, இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் லைவில் நீங்கள் வந்து மார்க்கெட் அவர்ஸில் லைவ் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்க அப்படின்னா லெவலு 53,000ன்ற லெவலை வந்து மேஜர் லெவலை இந்த இடத்துல எத்தனை 1 ஹவர் டச் பண்ணி இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ கன்சல்டேஷன் பண்ணி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேஜரான ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ 53,000ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த 53,000 நாளைக்குமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 53,000 கீழே இருக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,600ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து இனிமேல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதாவது இந்த இடம் 52,630. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு நாளைக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே வருதா பண்ணுற பட்சத்துக்கு 52,300 தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா தான் 51,748. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 52,000 தான் அதுக்கு அடுத்து தாண்டா இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 53,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து 53,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புது அப்படின்றப்ப எது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை 53,719ன்றது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஹையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடமும் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 53,000 மேலே போணுச்சுன்னா ஒரு 750 பாயிண்ட்ஸ் போகும். ஸோ 53,000 கீழே போகுது அப்படின்னா அதுலேயும் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட போகும். ஓகேங்களா? ஸோ 52,300, 52,000 இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1 ஹவரோட ட்ரெண்டை நீங்களும் ட்ரா பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். ஓகே, ஃபின் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி எப்படி வந்து 53,000 பிரேக் அவுட் பண்ணோம், அதே மாதிரி இந்த இடத்துல 24,500 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல மேஜர் லெவலில் ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேமாக தான். ஓகேங்களா? இது ஒரு ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதே மாதிரி ஃபின் நிஃப்டியும் ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணும். இப்போ 53,000 பிரேக் அவுட் பண்ணுது பண்ணும்போது அப்போ 24,500 வந்து ஃபின் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,340 தான் வந்து நம்மளுக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 24,340க்கும் கீழே வருது அப்படின்னா 24,200ன்றது சப்போர்ட் ரேஞ்சு, 24,080ன்றது சப்போர்ட் ரேஞ்சு அடுத்தது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,550க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா
24,830 தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது மேஜராக இருக்கக்கூடிய. ஏன்னா இது ஒரு கன்சல்டன்சி ஜோனு. ஸோ இதுவுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போன்னு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 24,840 தான் அடுத்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 360 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேருந்து கீழே வராங்க. கீழே வந்தாலே நம்ம வந்து சொன்னோம் நேத்தியே 13,172 தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 13,300க்கு போயிருக்காங்க. இப்போ நாளைக்கு 13,300 பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா 13,355ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இதை நான் அப்படியே உங்களுக்கு நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறேன் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து ஓகே இதை நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். ஓகே இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் தான் வந்து இந்த 13,358 இதுதான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது 13,300 பிரேக் அவுட் பண்ணிதுன்னா 13,360 13,360 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,400 இதுதான் வந்து நாளைக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ 1 ஹவரில் அதே மாதிரி இதில் திருப்பி ரெசிஸ்டன்ட் 13,360 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த இடத்துல டபுள் டாப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்காங்க. திருப்பி இந்த இடத்துலேருந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே வராங்களா இல்லை மேலே போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்த இடத்துலேருந்து வந்துட்டு மேலே போய் டச் பண்ணியிருக்காங்க 13,360. இது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டே முதல்ல கிடையாது. அதனால் 13,360 டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துறாங்க. திருப்பி நாளைக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 13,360 ஒன்ஸ் இதை டச் பண்ணிட்டு திரும்புகிறாங்களா இல்லை 13,360க்கு மேலே 13,400 போகிறாங்களா இதுதான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதேமாதிரி கீழே வராங்க அப்படின்னா திருப்பி நம்ம சப்போர்ட் ரேஞ்சு 13,200 வந்து நம்ம சப்போர்ட் வைக்கலாம். 13,360லேருந்து கீழே வருதுன்னா 13,200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ ஃபர்தர் அப்டேட் எலிமெண்ட் டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். லைவ் அப்டேட் எல்லாமே ஓகேங்களா. ஸோ லைவ் கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து விருப்பவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம கோர்சஸில் ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுப்போம் ஓகேங்களா. அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.